ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா படிப்படியாக நறுக்கி வச்சு நல்லா சட்டுன்னு வதக்கிடுங்க. ஓகேவா? நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி அதோட லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அப்போவே சைடில் கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்ச கையோட காய்கறி வெட்டி வச்சோம்னா அந்த காய்கறி ஆட் பண்ணிவிட்டு அது கூட லைட்டாக உப்பு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அதில் பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுவும் தன்னோட மசாலா வாசலாம் நல்லா பிடிச்சி அதோட மசாலா வாசலாம் நல்லா வெளியில் போகணும். போனதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அது கூட பருப்பு, தக்காளி, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் 2 இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி வேக வச்சின பருப்பு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. கையோட கொஞ்சம் புளியும் நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சாம்பார் ரெடி.